முகவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசியம் ஹலீல். மின் பாவனையாளர்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விசேடமாக மாதம் ஒன்றுக்கு 180 அலகுகள் வரையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் பாவனையாளர்களின் மின் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும் எண்ணிக்கையான மக்கள் மத்தியில் ஜனாதிபதி உரையாற்றுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கூட்டம் பரளை கேம்பல் பார்க் மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசாங்கம் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் உழைக்கும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியதையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். 2005ஆம் ஆண்டில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த வேளையில் அலுவலக ஊழியர்களின் சம்பளம் 7,900 ரூபாவாகும். இது 2007ஆம் ஆண்டில் 11,000 வரையில் அதிகரிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் 1000 ரூபாவாக இருந்த வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தற்பொழுது 6,600 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் பாரிய அபிவிருத்தி இடம்பெற்று வருகிறது. இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சி உண்மைக்கு புறம்பான பல்வேறு பிரசாரங்களை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். உலக தொழிலாளர் தின வரலாறு பற்றிய விவரத்தை சுருக்கமாக தருகின்றோம். உலக தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தொழிலாளர்கள் சிந்திய வியர்வைக்கும் கண்ணீருக்கும் நாட்டு மக்களின் மரியாதையை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தேசிய பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டுச் செல்ல முடிந்தமை இலங்கைக்கு ஈட்டிய வெற்றியின் முக்கிய பலாபலனாகும் என்று தமது மேதின செய்தியில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நகரங்களும் ஒரே விதமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. விவசாய காணிகள் குறித்தும் வேலைத்தளங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. அரசாங்க மற்றும் தனியார் துறைகளில் தொழில் பாதுகாப்புக்கென சட்ட பிரமாணங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சமுதாயம் ஒன்று இன்று உருவாகியுள்ளது. உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் அனுபவிக்கும் அநேக நன்மைகளை எமது மக்களும் அனுபவித்து வருகின்றனர். சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து வசதி ஆகியவற்றின் மூலம் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மேலும் பலப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தமது மேதின செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பப்படும் மே தினம் இலங்கை தொழிலாளர்களுக்கும் ஒரு விசேட நிகழ்வாகும் என்று பிரதம மந்திரி DM ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். கொடூர பயங்கரவாத முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அமுல் செய்யப்பட்டு வரும் அபிவிருத்தியின் பலாபலன்களை அனுபவிக்கும் காலகட்டத்தில் நாம் பிரவேசித்துள்ளோம். நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக விளங்கச் செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வரும் இத்தருணத்தில் உழைக்கும் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார். இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக குரோதத்தை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தமது மேதின செய்தியில் எச்சரிக்கை செய்துள்ளார். தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் காமினி லொக்குகே விடுத்துள்ள மேதின செய்தியில் தொழில் அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தி உழைப்பை அதிகரித்து நாட்டு மக்களை அபிவிருத்தியின் உயர் பங்காளிகளாக மாற்ற முடிந்தமை ஒரு வெற்றியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக தொழிலாளர் தின வரலாறு பற்றிய விவரத்தை சுருக்கமாக தருகின்றோம். 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வேலைநிறுத்தங்களும் ஊர்வலங்களுமாக குழப்பம் மிகு வருடமாக அமைந்திருந்தது. தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அமெரிக்காவின் சிகாகோ நகரம் இந்த போராட்ட அலைகளின் கேந்திர இடமாக விளங்கியது. 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சுமார் 40,000 தொழிலாளர்கள் சிகாகோ நகரின் வீதியில் இறங்கி அமைதியான முறையில் ஊர்வலம் நடத்தினார்கள். அது மே மாதம் 2ஆம், 3ஆம் திகதிகளிலும் நடைபெற்றது. மே மாதம் 3ஆம் திகதி இந்த ஊர்வலத்தை கலைப்பதற்காக சிகாகோ போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இதன்போது 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயங்களுக்கு உள்ளானார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1886ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் திகதி நடைபெற்ற மாபெரும் தொழிலாளர் ஊர்வலம் காரணமாக சிகாகோ நகரில் இரத்த களரி ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் பலனாகவே உலக தொழிலாளர்கள் இன்று 8 மணித்தியால வேலை நேர உரிமையை அனுபவிக்கின்றனர்.
அன்று தொழிலாளர் போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்கள் 1890ஆம் ஆண்டு தொடக்கம் மே தினத்தை கொண்டாடி வருகின்றனர். இலங்கையில் முதலாவது மே தின கொண்டாட்டம் 1933ஆம் ஆண்டு நடைபெற்றது. தொழிற்சங்க தலைவர் ஏஇ குணசிங்க தலைமையில் இது கொண்டாடப்பட்டது. மே தின கூட்டம் புறக்கோட்டை பிரைஸ் பார்க்கில் நடைபெற்றது. அரசின் பங்காளியாக மாறுவோம் என்பதே அந்த கூட்டத்தின் தொனிப்பொருளாக அமைந்திருந்தது. காலஞ்சென்ற பிரதம மந்திரி SWRD பண்டாரநாயக்க 1956ஆம் ஆண்டு மே தினத்தை ஒரு விடுமுறை தினமாக பிரகடனம் செய்தார். 1987ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன மே தின ஊர்வலங்களையும் கூட்டங்களையும் தடை செய்திருந்தார். இதன் காரணமாக முதற்தடவையாக இந்நாட்டு தொழிலாளர்கள் மே தினத்தை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை இழந்திருந்தனர். இலங்கையர்கள் அடங்கலாக உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் 123வது சர்வதேச தொழிலாளர் தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாடுகின்றனர். கொழும்பு நகரத்தில் மாத்திரம் 13 ஊர்வலங்களும் 17 கூட்டங்களும் இன்று நடைபெற்றன. இதில் பிரதான இடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின ஊர்வலத்திற்கு கிடைத்துள்ளது. இதில் சுமார் 20 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊர்வலம் கொழும்பு தாமரை தடாகம் மாவட்டத்தில் ஆரம்பமானது. இச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதில் கலந்து கொண்டார். இம்முறை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதினத்தின் தொனிப்பொருள் நாட்டை கட்டியெழுப்பும் மேதின அலை என்பதாகும். ஊர்வலம் ஹோட்டன் பிரதேச சுற்று வட்டத்திற்கு அருகாமையில் சென்று ராணுவ வைத்தியசாலை, விஜயராம வீதி சந்தி, எல்விட்டிகல மாவட்ட ஊடாக பொரணி சந்தியை சென்றடைந்து பேஸ்லைன் வீதி ஊடாக கம்பல் மைதானத்தை சென்றடைந்தது. மக்கள் கட்சி, தேச விமுக்தி ஜனதா கட்சி, மக்கள் ஐக்கிய முன்னணி ஆகியன ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊர்வலத்துடன் இணைந்து கொண்டன. மருதானை வயிற்றிடலில் ஆரம்பமான மக்கள் கட்சி மற்றும் தேச விமுக்தி ஜனதா கட்சியின் ஊர்வலங்கள் பொரணி சந்தையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊர்வலத்துடன் இணைந்து கொண்டன. மக்கள் ஐக்கிய முன்னணியின் மேதின ஊர்வலம் பொரளை தொட்டா வீதி ஊடாக சென்று சேனாநாயக்க சந்தையில் பிரதான ஊர்வலத்துடன் இணைந்து கொண்டது.
அரசியல் கட்சிகள் பலவற்றினதும் தொழிலாளர் அமைப்புகளினதும் மற்றும் தொழிற்சங்கங்களினதும் மீதின ஊர்வலங்களும் கூட்டங்களும் நடைபெற்றுள்ளன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மீதின நிகழ்வு நுவரெலியா நகரில் நடைபெற்றது. அதன் தலைவர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் தலைமையில் இது நடைபெற்றது. அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இதில் கலந்து கொண்டார். உங்க நம்பிக்கை வச்சிருக்க நம்பிக்கையை உறுதிப்படுத்திட்டீங்க. என்னுடைய கடமை உங்களை பாதுகாப்போம். உங்களை பாதுகாப்பு மாற்றவங்கள இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் மீதின கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் பி திகாம்பரம் தலைமையில் தலவாக்கலை நகரில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதில் கலந்து கொண்டார். இன்று அரசாங்கமும் நம்ம மேல நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அதிமேதிக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய முதல்வர் நாமல் ராஜபக்ச அவர்களை எங்களுடைய கூட்டத்துக்கு அனுப்பியிருக்கார். அதே நேரத்தில் இந்த நாட்டில் 30 வருட காலமாக யுத்தம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்னா வாழக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற அதிமேதிக ஜனாதிபதி அவர்களுக்கு எங்கள் தொழிலாளர் சங்க சார்பாக தொழிலாளர் தினத்திலே அவருக்கு நன்றியை கூற விரும்புகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதின கூட்டம் மன்னார் நகர மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடிக்கரநாதன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். டிஎம்விபி கட்சியின் மேதின ஊர்வலம் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் மட்டக்களப்பு செங்கலடியில் இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணி தனது மேதின கூட்டத்திற்காக தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி விளையாட்டு மைதானத்தை தெரிவு செய்திருந்தது. கட்சியின் தலைவி திருமதி சாந்தினி சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதியமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரும் கலந்து கொண்டனர். மன்னிக்கவும், பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சி 3 மேதின கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. குருநாகல் மாளிகாப்பிட்டி விளையாட்டு மைதானத்திலும், ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்திலும், பதுளை வில்ஸ் விளையாட்டு மைதானத்திலும் கூட்டங்கள் நடைபெற்றன. குருநாகல் பௌத்தாலோக மாவட்டத்தில் ஆரம்பமான ஊர்வலம் மாளிகாப்பிட்டிய விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நகர மத்தியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் மேல்மாடியிலிருந்து கூட்டத்தை பார்வையிட்டமை விசேட அம்சமாகும். ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கங்கள் பல ஒன்றிணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. கூட்டத்தினரின் மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றினார்.
ඇයි ජනතාවට සහනයක් දෙන්න බැරි? මේ දෙන්න පුළුවන් සහන. එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුවක් හැම ආණ්ඩුවක්ම ජනතාව ජීවත් කරවන්න ක්‍රියා කරලා තියෙනවා. ඊළඟ එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුව යටතේ මම ජනතාවට සහන දීලා ජීවත් කරවනවා කියලා මම කියන්නේ. මේක කරන්න පුළුවන් වැඩක්. බොරු කියකේ ඉන්න වැඩක් නැහැ. අන්න ඒකයි අපි අහන්නේ. ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த மேதின கூட்டம் பதுளை வீல்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவர்தன உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை போன்று நம் நாட்டின் தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதி செய்த அரசாங்கம் வேறு எதுவும் இல்லை என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். கொடூர பயங்கரவாதிகளிடமிருந்து தாய்நாட்டை மீட்டெடுத்து உழைக்கும் பாட்டாளி மக்களின் வாழும் உரிமையை உறுதி செய்தமை இவற்றில் முக்கியமானதாகும். 2005ஆம் ஆண்டில் நாட்டின் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வலுவூட்டுவதற்கு முக்கியத்துவத்தை வழங்கியமை தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கும் நோக்கிலேயாகும். 2002ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டு வரை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 5 லட்சமாக குறைப்பதற்கு திட்டமிட்டிருந்தது. நட்டஈடு வழங்கி சேவையிலிருந்து நீக்குவதற்கு அவர்கள் செயற்பட்டனர். அந்த நிர்வாக காலப்பகுதியில் எவரும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. தொழிலாளர்களின் உரிமைகள் குறைக்கப்பட்டமைக்கு இது சரியான ஒரு எடுத்துக்காட்டாகும். தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 14 லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டது. 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளை வற்புறுத்தி பேரணிகளையும் ஊர்வலங்களையும் நடத்தி வருகின்றனர். ஆயிரக்கணக்கான ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் மாஸ்கோ நகர வீதிகளில் மேதின ஊர்வலத்தை நடத்தியுள்ளனர். கிரெம்லினை நோக்கி செல்ல முன்னர் சோவியத் யூனியன் ஸ்தாபகர் விளாடிமிர் லெனினின் சிலைக்கு முன்னால் அவர்கள் கூடியிருந்தனர். கிரேக்கத்தின் தலைநகரான ஏதென்ஸில் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் மேதின ஊர்வலத்தில் தாய்வான் அரச கட்டடங்களுக்கு முன்னால் கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குறைந்த சம்பளம், ஓய்வூதிய குறைப்பு என்பனவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று ஆயிரக்கணக்கான இந்தோனேஷிய தொழிலாளர்கள் ஜகார்த்தாவில் சம்பள அதிகரிப்பை வற்புறுத்தி பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தொழிலாளர்களும் சம்பள அதிகரிப்பை கோரியும் அநீதியான தொழில் ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர் தின ஊர்வலத்தை நடத்தியுள்ளனர். பத்தாயிரத்திற்கும் அதிகமான தென்கொரிய தொழிலாளர்கள் சிறந்த வேலைத்தள நிலைமைகளை வற்புறுத்தி சோல் நகர வீதிகளில் ஊர்வலத்தை நடத்தியுள்ளனர். இஸ்தான்புல்லின் மத்திய பகுதியில் மேதின ஊர்வலத்திற்கென திரண்டிருந்த மக்களை வெளியேற்றவென துருக்கிய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்து நீரையும் அவர்கள் மீது அடித்துள்ளனர். பங்களாதேஷ் தலைநகரான டாக்காவில் இடம்பெற்ற ஊர்வலத்தில் பல ஆயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றுள்ளனர். இடிந்து விழுந்த தொழிற்சாலை கட்டடத்தில் நூற்றுக்கணக்கானோர் இறந்ததற்கு நீதி கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 20வது நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. 1993ஆம் ஆண்டு மேதின கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த வேளையில் பயங்கரவாதிகளின் குண்டு தாக்குதலில் இவர் உயிரிழந்தார். தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரேமதாசா 1950ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்தார். 50 வருட காலம் மத்திய கொழும்பு தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். இவர் 1978ஆம் ஆண்டு பிரதமராக நியமிக்கப்பட்டதுடன் 1989ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக பதவியேற்றார். வறுமையை ஒழிப்பதற்காக ஜனசவிய வேலைத்திட்டம் இவரது தொலைநோக்கில் உருவானதாகும். கிராமிய மக்களுக்காக அனைவருக்கும் வீடு என்ற 10 லட்சம் வீடமைப்பு திட்டம் பிரேமதாசவினால் ஆரம்பிக்கப்பட்டது. இவர் நாடு முழுவதிலும் 200 ஆடை தொழிற்சாலைகளை அமைத்தார். 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற மேதின ஊர்வலத்தில் சென்று கொண்டிருந்த போது பிரேமதாசா ஆமர் வீதியில் எல்டிடி பயங்கரவாதிகளின் தற்கொலை குண்டுதாரியின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். 20வது நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பு புதுக்கடையில் உள்ள பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு அருகாமையில்
இன்று வைபவம் ஒன்றும் இடம்பெற்றது. உருவச்சிலைக்கு கொழும்பு மாநகர முதல்வர் ஏஜே முசமில் மலர் மாலை அணிவித்தார். திருமதி ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்தனர். හේමා ප්‍රේමදාස මහත්මිය ඇතුළු පවුලේ ඥාතීහු හා ජනතා නියෝජිතයෝ පිරිසක්ද පිළිරුවට පුෂ්ප උපහාර දැක්වූහ. தொழிலாளர் தலைவர் ஏ குணசிங்கவின் 122வது நினைவு தினம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. புறக்கோட்டை குணசிங்கபுரவில் அமைந்துள்ள ஏ குணசிங்க உருவச்சிலைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மலர் மாலைகளை அணிவித்தனர். இலங்கையின் முதலாவது மே தினம் 1933ஆம் ஆண்டு ஏ குணசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பின் முதலாவது சிங்கள பௌத்த நகர முதல்வரான குணசிங்க தொழிற்சங்க தலைவராவார். சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளன நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினரான மணிலால் பெர்னாண்டோவுக்கு 8 வருட கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளனத்தில் எந்தவித நடவடிக்கையிலும் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இவர் இழந்துள்ளார். சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினருக்கான ஒழுக்க கட்டமைப்பை மீறியமை தொடர்பில் மணிலால் பெர்னாண்டோ மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குருநாகல் மலியதேவ வித்தியாலயத்தில் புதிய நீச்சல் தடாகத்திற்கான அடிக்கல் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமையில் இன்று நாட்டப்பட்டது. இதற்கு 2,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டை பிரபல்யப்படுத்தும் நோக்கில் சபரகமுக உள்ளக விளையாட்டரங்கில் பயிற்சி முகாம் ஒன்று சமீபத்தில் இடம்பெற்றது. மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் இருந்து சுமார் 50 வீர வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டனர். வணக்கம்.